இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லிம் குவாங் யங் வழக்கின் முக்கிய சாட்சியை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவாங் யங் மீதான ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சி ஒருவர் 10 பேர் அடங்கிய மர்ம கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று காலை பட்டலிஞ்சயா அருகே உள்ள அவரது வீடு புகுந்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் முகத்திலும் கைகளிலும் அந்நபர் காயங்களுக்கு ஆளானார். முன்னதாக 2 பாதுகாவலர்களை கட்டி போட்டுவிட்டு அக்கும்பல் வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. சாட்சியை தாக்கிவிட்டு ஹீரோவாக முயற்சிக்க வேண்டாம், வீட்டிலேயே இரு என அந்த சாட்சியை அக்கும்பல் மிரட்டிவிட்டும் சென்றுள்ளது. இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய பட்டலிஞ்சயா போலீஸ் இடைப்பட்ட காலத்தில் அறிக்கை வெளியிடப்படும் என்றது. இவ்வேளையில் அவ்வழக்கு ஆகஸ்ட் 19 விசாரணைக்கு வரும்போது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. டிஏபி தேசிய தலைவருமான லிம் குவாங் யங் பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் என்றில்லாமல் இலக்கிடப்பட்ட இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மட்டும் 100 ரிங்கிட் வழங்கி இருந்தால் கூடுதல் தாக்கம் ஏற்பட்டிருக்கும். சார்லஸ் சந்தியாகோ கருத்து. சாரா திட்டத்தின் கீழ் 100 ரிங்கிட் ரொக்க உதவி மக்களுக்கு தற்காலிக நிம்மதியை தரலாம். ஆனால் மலேசியாவின் ஓய்வூதிய நெருக்கடியை சரி செய்யும் நல்லதொரு வாய்ப்பை அரசாங்கம் தவற விட்டிருப்பதாக கிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ கூறுகிறார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் என்றில்லாமல் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான சேமிப்புள்ள 63 லட்சம் இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்கில் நேரடியாக இந்த தொகையை சேர்த்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். இது பாதுகாப்பு வலை இல்லை, மாறாக காத்திருக்கும் ஒரு நெருக்கடி என்று அவர் எச்சரித்தார். இபிஎஃப் சேமிப்பு என்பது பணி ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பு தர வேண்டிய ஒன்றாகும். தினசரி வாழ்க்கைக்கானது அல்ல. ஆனால் உயராத சம்பளங்கள், குறைவான பாதுகாப்புகள் மற்றும் கடந்த கால அரசு கொள்கைகள் இதை ஆபத்தாக மாற்றியுள்ளன. எனவே சமூக பாதுகாப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என சார்லஸ் கூறுகிறார். உட்புற ஆசிரியர்களுக்கான அலவன்ஸ் தொகையில் தற்போது எந்த மறு ஆய்வும் இல்லை. ஃபட்லினா தகவல். உட்புற பகுதிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அலவன்ஸ் தொகைகளை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் இப்போதைக்கு திட்டமிடவில்லை என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் கூறியுள்ளார். புத்ரஜயாவின் தற்போதைய கவனம் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதிலும் ஆசிரியர்களின் தொழில்முறை மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கான பிற நடவடிக்கைகளிலும் தான் என்றார் அவர். உட்புறங்களில் உள்ள ஆசிரியர்கள் தற்போது தங்கள் பள்ளிகளுக்கு செல்ல எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பதை பொறுத்து 500 ரிங்கிட், 1000 ரிங்கிட் அல்லது 1500 ரிங்கிட் அலவன்ஸ் தொகையை பெறுகிறார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் பொது சேவை ஊதிய முறையை செயல்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது. தேசிய கல்வி முறைக்கு அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதில் ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியின் ஒரு பகுதியே அதுவென மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அமைச்சர் கூறினார். வீடமைப்பு திட்டங்களில் பல மாடி பள்ளிகள் இருக்க வேண்டும். பிரதமர். தலைநகரில் உள்ள ஒவ்வொரு வீடமைப்பு திட்டங்களிலும் பல மாடிகள் கொண்ட பள்ளிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். 3000க்கும் மேற்பட்ட வீடுகளை உள்ளடக்கிய திட்டங்களில் குடியிருப்பாளர்களின் வசதிக்காக பாலர்பள்ளி முதல் இடைநிலை பள்ளி வரையிலான கல்வி வசதிகளை வழங்க வேண்டும் என்று பண்டார் டாசிக் பெருமைச்சூரி வீடமைப்பு திட்ட தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு நிறுவன டெவலப்பர்கள் மற்றும் நகர்ப்புற திட்டமிடுபவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் ஒரு திட்டத்தை செயல்படுத்த இயலும். மேலும் டெவலப்பர்கள் கூடுதல் செலவுகளை சுமக்காமல் இருக்க பல்வேறு வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விலாயா அமன் லுயாமான் ரெசிடென்சி திட்டம் 3 லட்சம் ரிங்கிட் விலையில் 3438 வீடுகளை கட்ட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 16 வயதில் இடைநிலை பள்ளியை முடிக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆராய்கிறது. ஜம்ரி தகவல். இடைநிலை கல்வியை 16 வயதிலேயே முடிக்க வகை செய்யும் பரிந்துரையை அரசாங்கம் ஆழமாக ஆராய்ந்து வருகிறது. உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் அதனை தெரிவித்துள்ளார்.
ஆரம்ப கல்வியை இடைநிலை கல்வியையும் ஒருமுகப்படுத்தி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். காலம் காலமாக 12 ஆண்டுகளை உள்ளடக்கிய மலேசிய பள்ளி கல்வி முறையை குறைக்க வேண்டி முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி முன்வைத்துள்ள அப்பரிந்துரை உண்மையில் அரசாங்கத்தின் கவனத்தில் இருக்கும் கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றாகும். 5 வயதில் பாலர் பள்ளியை கட்டாயமாக்கும் திட்டம் அண்மையில் 13வது மலேசிய திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் நடப்பில் பாலர் பள்ளி 6 வயதிலும், ஆரம்ப கல்வி 7 வயதிலிருந்து 12 வயது வரையிலும், இடைநிலை கல்வி 13 வயதிலிருந்து 17 அல்லது 18 வயது வரையிலும் நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் தாதியர்கள் பற்றாக்குறை, இந்தோனேஷியர்களுக்கு வேலை கொடுங்கள், இந்தோனேஷியா பரிந்துரை. சுகாதார சேவை துறையில் ஏற்பட்டுள்ள ஆள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வாக இந்தோனேஷியாவில் இருந்து தாதியர்களை வேலைக்கு அமர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் பாருவில் உள்ள இந்தோனேஷிய துணை தூதரகர் பேராளர் சிஜித் எஸ் விடியாண்டோ அந்த யோசனையை முன்வைத்துள்ளார். தற்போது மலேசியாவில் உள்ள அனைத்துலக நோயாளிகளில் 70 விழுக்காட்டினர்கள் இந்தோனேஷியர்கள் என்பதால் இரு நாட்டு மருத்துவமனைகளுக்கும் இடையிலான ஒரு வியூக ஒத்துழைப்பாக இது அமையும் என்றார். மலேசியாவுக்கோ தாதியர் பற்றாக்குறை பிரச்சினை, இந்தோனேசியாவிலோ அவர்களின் எண்ணிக்கை தேவைக்கும் அதிகமாக மிதமின்றி உள்ளது என்றார் அவர். மொழி, கலாச்சாரம், தொடர்பு முறை என ஏறக்குறைய அனைத்து அம்சங்களிலும் இரு நாட்டினரும் ஒத்துப்போவதால் இதில் பிரச்சனை ஏதும் இருக்காது என்றே தோன்றுவதாக வித்யாண்டோ நம்பிக்கை தெரிவித்தார். ஜோஹர் பாருவில் உள்ள முதன்மை அரசாங்க மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பசார் அண்மையில் கூறியிருந்தார். சுதந்திரத்திற்கு பிறகு 13வது மலேசிய திட்டத்தில்தான் பூமி புத்ராக்களுக்கு இத்தனை உயர்வான ஒதுக்கீடு. விமர்சனங்களுக்கு பிரதமர் பதிலடி. சுதந்திர மலேசியாவில் பூமி புத்ரா சமூகத்திற்கு இத்தனை உயர்வாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது 13வது மலேசிய திட்டத்தில் தான் என பிரதமர் கூறியுள்ளார். அதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புத்ரா 35 என்று அழைக்கப்படும் பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டமே இதற்கு தக்க சான்று என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பூமி புத்ரா பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டுள்ள அசைக்க முடியாத கடப்பாட்டை இது காட்டுவதாக அவர் சொன்னார். எனவே நிதி ஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே ஒற்றுமை அரசாங்கம் முக்கியத்துவம் தருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை. மடானி அரசாங்கம் யாரையும் ஓரங்கட்டவில்லை என நேற்று மக்களவையில் பேசிய போது அன்வார் கூறினார். 13வது மலேசிய திட்டத்தில் சீனர்களின் கம்புங் பாரு புது கிராமங்களின் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கிய அரசாங்கம் பெரும்பான்மையான பூமி புத்ராக்களுக்கு பிரத்யேகமாக திட்டம் எதனையும் அறிவிக்கவில்லை என எதிர்கட்சியினர் முன்னதாக பிரச்சனை எழுப்பியிருந்தனர். திட்டமிட்டு நாட்டில் நுழைய முயன்ற 26 வங்காளதேச பிரஜைகள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டனர். திட்டமிட்டு அல்லது குறிப்பிட்ட தரப்பினரின் ஏற்பாட்டில் KLIA-வின் விமான நிலையத்தின் முதலாவது முனையம் வாயிலாக மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற 26 வங்காளதேச பிரஜைகள் நேற்று வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டனர். உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் அந்த குழு டாக்காவில் இருந்து 2 விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அவர்களின் நுழைவு பாதை சில தரப்பினரின் உதவியுடன் திட்டமிடப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது என மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. KLIA விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தின் அனைத்துலக வருகை வாயிலில் வந்தடைந்த அவர்கள் அனைவரும் விமானத்திலிருந்து இறங்கியவுடன் AKPS கண்காணிப்பு குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டு மேலும் பரிசோதனை நடவடிக்கைக்காக உடனடியாக AKPS KLIA 1 செயல்பாட்டு அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மலேசியாவிற்குள் நுழைவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதோடு சந்தேகத்திற்குரிய காரணங்களை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைய முயன்றனர் என்றும் கண்டறியப்பட்டது. 2023 தொலைபேசி மோசடிகளால் 500 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. புக்கிட் அமான் தகவல். கடந்த 3 ஆண்டுகளில் தொலைபேசி மோசடிகளால் மலேசியர்கள் 1/2 பில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளனர். 2023 ஆண்டு முதல் இவ்வாண்டு ஜூன் வரை 7473 தொலைபேசி மோசடி சம்பவங்கள் பதிவாகி அதில் 500 மில்லியனுக்கும் இழப்புகள் ஏற்பட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ருஸ்டி முகமது இசா கூறினார். இந்த மோசடிகள் குறைவதற்கான அறிகுறிகளும் காணப்படவில்லை.
2023ஆம் ஆண்டில் 158.8 மில்லியன் ரிங்கெட் இழப்புகளை உள்ளடக்கிய 3027 புகார்களை பெற்றோம். இதையடுத்து மோசடி கும்பல்களை சேர்ந்த 1139 நபர்களை கைது செய்தோம் என்றார் அவர். கடந்த ஆண்டு மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை 2825ஆக சற்று குறைந்தாலும் இழப்புகள் 142.2 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகமாக இருந்தது. தவிர 1281 பேர் கைதானதாக அவர் கூறினார். இவ்வாண்டில் ஜனவரி முதல் ஜூன் வரை போலீஸ்கள் 1621 மோசடி சம்பவங்களை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 72.95 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டு 713 பேர் கைதாகினர். 13வது மலேசிய திட்டத்தை மே 13 இனக்கலவரத்துடன் தொடர்பு படுத்துவதா? பெரிக்கத்தான் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க ராயர் வலியுறுத்து லிங்கேஷ் சாடல். 13வது மலேசிய திட்டத்தை மே 13 இனக்கலவரத்துடன் தொடர்பு படுத்தி பேசிய பெரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தாம் ஓய போவதில்லை என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசன் ராயர் சூருழைத்துள்ளார். பென்டாங் எம்பி டத்தோ அவாங் ஹஷீமின் கூற்று அதிகபட்சமானது என்பதோடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் வகையிலானது. அதனை மக்கள் மன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடாது. எனவே அவர் மீது மக்களவை விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க ராயர் மீண்டும் வலியுறுத்தினார். 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசி அவாங் ஹாஷிம் அதில் பூமி புத்ராக்களின் மேம்பாட்டுக்கான இலக்கிடப்பட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை என குறை கூறினார். சீனர்களின் கம்புங் பாரு புது கிராமங்களின் மறுசீரமைப்புக்கென தனியாக திட்டம் அறிவிக்கப்பட்டதை நாங்கள் பிரச்சனையாகவில்லை. ஆனால் பூமி புத்ராக்களுக்கு ஏன் தனி திட்டம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி கேட்டார். இது ஓர் அப்பட்டமான புறக்கணிப்பு என்றும் பூமி புத்ராக்களுக்கு எதிராக இது போன்ற பொருளாதார அழுத்தங்களால் தான் மே 13 இனக்கலவரம் வெடித்ததாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் அவாங் ஹாஷிம் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பல தடங்களுக்கான விரைவான டோல் கட்டண வசூலிப்பு அமலாக்கம் அரசு நிதிக்கு தாக்கங்களை ஏற்படுத்தாது. நெடுஞ்சாலைகளில் MLFF எனப்படும் பல தடங்களுக்கான விரைவான டோல் கட்டண வசூலிப்பு முறை அரசாங்கத்திற்கு நிதி தாக்கங்களை ஏற்படுத்தாது என பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். பொதுப்பணி அமைச்சரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த புதிய இலக்கு தொடர்பான அறிக்கை கடந்த ஜூலை 25ஆம் தேதி அமைச்சரவையிடம் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் வழி நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு சேவை மற்றும் டோல் வசூலிப்பில் சம்பந்தப்பட்ட 33 நிறுவனங்கள் தங்களது வர்த்தகம் தொடர்பான ஒத்துழைப்புக்கான பேச்சுகளில் ஈடுபட முடியும். உதாரணத்திற்கு பிளாசா டோல், ஆலம் இபியான், கம்யூனிங் ஷா அலாம் நெடுஞ்சாலையில் PNB, குவாலின்டாஸ் தற்போது டச் அண்ட் கோ மற்றும் CIMB-யுடன் பரிசார்த்த சோதனை முயற்சிகளை அமல்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் டோல் கட்டண வசூலிப்புக்கான பல தடயங்களில் MLFF முறை அமலாக்கத்திற்கான அடிப்படை வசதிகளை தயார்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மக்களவையில் கேள்வி பதில் அமர்வின் போது அகமது மஸ்லான் கூறினார்.